ஹாய் ஆர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஷுகாவோட மாஃபியா எஃப்எஃபோட பார்ட் 9 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த எஃப்எஃப் போட்டு. ஸோ இனிமேல் தொடர்ந்து வந்துடும்டா. இன்னும் 2-3 பார்ட்ஸில் இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடும். இந்த எஃப்எஃப்பை கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். பிகாஸ் இந்த எஃப்எஃப்பில் மட்டும்தான் ஷுகா கொஞ்சம் பூக்கியாக அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக ஒயின் கிட்ட இருப்பார். மற்ற எல்லா எஃப்எஃப்லேயும் தூக்கி போட்டு அடிக்கிறதுலே தான் இருப்பார். ஸோ ஓகே, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எதில் விட்டுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்களும் இவங்கையும் செம்ம டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஃபேஸு இவங்கையோ செஸ்ட்டில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. அந்த இம்ப்ரெஷனை அப்படி தெரியுது. அந்தளவுக்கு ஹக் பண்ணிட்டு இவங்க எங்கேயும் விட்டுறக்கூடாது, அவன் என்னை விட்டு போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யோங்கி தான் வேக்கப் ஆகுறாரு. ஆகும்போது அப்படியே அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ சன்லைட். அதை அப்படியே அவர் ஹைட் பண்ணிக்கிட்டே ஒரு ஹேண்டை வச்சு ஹைட் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறாரு. செம்ம சன்லைட்டாக இருக்குது. ஸோ அவர் அப்படியே கண்ணெல்லாம் ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே குனிஞ்சு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஃபேஸ் யோங்கியோட செஸ்ட்டில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி படுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி பவுட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இவங்க லைட்டாக ஒரு ஸ்மைலோட உங்களே பார்த்துட்டே இருக்காரு. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. 1 hourமே இவங்க உங்களை வச்சுக்கணும் வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் தூக்கத்தில் லைட்டாக சினுங்குறீங்க, இவங்க இன்னும் டைட்டாக பிடிச்சி ஹக் பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அவர் ரசித்து பார்த்துட்டே இருக்காரு. ஒரு செகண்ட் கூட அவர் கண்ணு உங்கள் மேலேருந்து எடுக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணாமல் அவங்களே பார்த்துட்டே இருக்காரு. அவரோட லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல் அப்பேர் ஆகிட்டே இருக்குது. அவர் ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு உங்களோட முடி எல்லாத்தையுமே ஒரு ஹேண்டை வச்சு அவங்க ஃபேஸில் இருக்க எல்லா முடியும் அப்படியே லைட்டாக ஒதுக்கி உங்கள் இயர்ஸ் கிட்ட டக் பண்ணிட்டு அவங்களே பார்த்துட்டே இருக்காரு. இப்படியே ஒரு 1 hour 1.5 hours ஆகுது. இப்படியே ஒரு 1 hour ஆகுது. 1 hourமே இவங்க உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவனோட ஐஸ் வேறு எங்கேயுமே போகல, உங்களை மட்டும்தான் ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட பார்த்துட்டே இருக்காரு. அவரோட ஹேண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு உங்களோட ஃபேஸில் இருக்க எல்லா முடியும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஹேண்டில் ஒதுக்கி விட்டு அப்படியே ஹையர்ஸ் கிட்ட டக் பண்ணிட்டு உங்களே ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்படியே 1.5 hours இப்படியே போகுது. ஸோ இப்போ தான் நீங்கள் ஐஸ் அப்படியே லைட்டாக ரப் பண்ணிக்கிட்டே ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களால் ஐஸை சுத்தமாக ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நிமிர்ந்து இவங்க பார்க்குறீங்க. இவங்க ஒரு சிரிச்ச ஒரு மாதிரி க்யூட் ஸ்மைலோடு உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பார் இல்லையா? ஸோ அது மார்னிங் உங்கள் ஐஸுக்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுது. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே குட் மார்னிங் அம்மு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அம்முவா? அம்மு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப்ஸில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. இவங்க ஏய் நடி பண்ணுற காலையிலேயே மார்னிங் கிஸ்ஸா? ஏன் இன்னும் கொடுக்கூடாதா? அவனுக்கு இல்லாத செல்லும், நீ எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ, ஐ எம் ஆல் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷையோட இவங்களோட செஸ்ட்டில் உங்களோட ஹெட்டை வச்சு ரப் பண்ணுறீங்க. அது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் பொண்டாட்டி அப்படி பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ரொம்ப ரப் பண்ணுறீங்க. இங்கே பாரடி பொண்டாட்டி, கால்நங்காத்தாலே ஏதாவது விபரீதமாக ஆகிடும். ஸோ ப்ளீஸ் போய் கிளம்பு, நம்ம இன்றைக்கி நிறைய இடம் சுற்றி பார்க்கணும். ஓகே? நம்ம எங்கேயும் போவேணாம், நம்ம இந்த பெட்லேயே இருக்கலாம். இல்லை எனக்கு புரியல. இந்த பெட்லேயே நம்ம தூங்கலாம், நம்ம எங்கேயும் போவேணாம் யோங்கி, நம்ம 2 பேரும் மட்டும் இங்கேயே இருக்கலாம், நம்ம எங்கேயும் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் இவங்க மேலே ஏறி போய் படுத்துட்ருக்கீங்க. இவங்க வந்து சீலிங்கை பார்த்த மாதிரி படுத்துட்ருக்கான். நீங்கள் வந்து அவனை தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி போயிட்டு அவன் ஷர்ட்குள்ளே உங்களோட தலையை விட்டு அவனோட நெக்கு கிட்ட போய் படுத்துருக்கீங்க. உங்களோட ஹெட்டு வந்து நெக்கு கிட்ட இருக்குது. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவன் பேர் பாடியோட உங்களோட செஸ்ட்டு உங்களோட ஹிப் எல்லாம் அப்படியே படுதில்ல. ஸோ இங்கே பாருடி, தள்ளிடு, அப்புறம் இங்கே நடக்கிறது வேற. என்ன நடந்தாலும் எனக்கு ஓகே தான் மிஸ்டர் மாஃபியா கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இயர்ஸ் கிட்ட போய் சொல்கிறீங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உங்கள் ஹிப்பை வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. நீங்கள் இவங்க வலிக்குது. நீ தானே இப்போ ஏதோ சொன்ன பண்டா அப்படின்ற மாதிரி உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல் பண்ணிட்டு இவங்கியோட நெக்கை வந்து அப்படியே பைட் பண்ணுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? என்ன பண்ணுறீன்னு உங்களுக்கு தெரியாதா? அது நாட் அ லவ் பைட். நீங்கள் எனக்கு தான், புரியுதா? நேற்று உங்களை யார் அந்த எல்லாம் ஷர்ட் பட்டனையும் போடாமல் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னும் கடிக்கிறீங்க. ஏய் வலிக்குதுடி, அப்புறம் பார்த்துக்கோ, நான் ஏதாவது பண்ணேன்னா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உங்கள் ஹிப்பை இன்னும் பிடிக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் இவங்கியோட நெக்கில் வந்து 2-3 பைட்டு கொடுக்குறீங்க. அவருக்கு பயங்கரமாக வலிக்குது. இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே உங்களை கீழே போட்டு அவர் மேலே இருக்கார். ஆக்சுவலி ஒரே ஷர்ட்குள்ளே தான் நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க. அவர் வந்து அப்படியே லைட்டாக நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இயங்கி அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி பயங்கரமாக இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறாரு. இவங்க இவங்க கடிக்காதுங்க, வலிக்குது. நீ மட்டும்தான் லவ் பைட் கொடுப்பியா? நான் ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இவங்க உங்கள் சீக்ஸ்லேயே வந்து கடிச்சு வச்சிட்டாரு. ஒரு மாதிரி உங்களுக்கு வலிக்குது. வலிக்குது. உங்களை யார் எங்கே போய் கொடுக்க சொன்னது? இப்போ யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இவங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை இழுத்து அவனோட சீக்ஸில் வந்து நீங்கள் கடிக்கிறீங்க. வலிக்குதுடி, அப்புறம் நான் வேறு எங்கேயாவது கடிச்சு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து அவங்களோட ஃபேஸை எடுத்துட்டு இப்போ வந்து நெக்கில் போய் கடிக்கிறாரு. வலிக்குத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அவர் வந்து 2-3 பைட் உங்கள் கழுத்துலேயே கொடுத்துக்கிறாரு. செம்ம ரெட்டிஷ் ஆகிடுச்சு. சீக்ஸில் கொடுத்ததே உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. இதில் வேறு இப்போ நெக்கில் வேறு 2-3 இடத்துல கிஸ் பண்ணிட்டாரா, பைட் பண்ணிட்டாரா, உங்களுக்கு இன்னும் வலிக்குது. ஸோ நீங்கள் அவரோட காதை போய் கடிச்சு வச்சிட்டிங்க. ஏய் நோடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை கடிக்கிறதோ நீங்கள் அவருக்கு லவ் பைட்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு மார்னிங் இப்படியே ஒரு ஃபன்னாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் 2 பேருமே இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் சீக்ஸில் வந்து அவ்வளோ பெரிய லவ் பைட்டு இவங்கி கொடுத்தது தான். அதை வந்து நீங்கள் மறைக்கிறதுக்காக உட்காந்து கன்சீலர் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இவங்க பார்த்துக்கிட்டே தான் பண்ணுறீங்க. இவங்க வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு. சீக்கிரம் வாடி, பசிக்குது, வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சீவ்லெஸ்ஸான டிஷர்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுத்த லவ் பைட் அப்படியே தெரியுது. நீங்கள் இப்படிவா வெளியே வர போகிறீங்க? ஆமாம், சாப்பிட தானே போகிறோம், அதுக்கு என்ன இப்போது? அது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இவங்க பார்த்துட்டு என்னது இதுனா
இதானே கடிச்சு வச்ச. அதுக்கு நீங்கள் வாங்க இதை போடுங்க. ஏய் நோ, அது என் பொண்டாட்டி கொடுத்தது, நான் வச்சுருக்கேன், அதுக்கு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு வெளியே. ஐயோ அட்லீஸ்ட் இந்த ஜாக்கெட்டாச்சும் போட்டு தொலைங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. பிகாஸ் அவர் வந்து நீங்கள் இதை போடுங்க எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் வாட்டுக்கு வெளியே கெத்தாக நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ வெளியே வந்து இவங்களோட பாடி கார்ட்ஸ்லாம் வந்து இவங்க வந்து டாப் டு பாட்டம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. பிகாஸ் வந்துட்டு நிறைய இடத்துல ஹிக்கீஸ் இருக்கும்ல, நீங்கள் வேறு சீக்ஸ்லேயும் கடிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் அப்படியே விட்டுட்டு தான் வராரு. எந்த கன்சிலரோ இல்லை எதுவுமே போடல. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க பாடி கார்ட்ஸ்லாம். அப்போ இவங்க வந்து திரும்பி ஒரு முறை தான் அவங்கெல்லாம் அப்படியே வாயை மூடிட்டு அந்த சைட் திரும்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ ஏங்க அப்படி பண்ணுறீங்க, இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பின்னாடி வந்து அதை எடுத்துகிட்டே வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து அதை எடுத்து ஒரே வீசு தான் அந்த சைடு, அது கீழே போய் விழுந்து உடஞ்சிருச்சு. நீங்கள் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து ஒரு ஸ்மைலோட அவன் போயிட்டு அங்கே இருக்க ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணுறான். ஸோ அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே இவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிம்மறவே இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு தான் இருக்கீங்க. இவங்க வந்து ஒரு ஸ்மைலோட, ஓய் பொண்டாட்டி, என்ன என்ன வேணும், நீங்கள் எது சொல்கிறீங்களோ அது எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு புடி அப்படின்ற மாதிரி மெனு கார்டு நீட்டுறாரு. நீங்கள் ஒரு ஸ்மைலோட இப்போது அதில் இருக்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சாப்பிட்டுட்டு இவங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே வந்து உங்களுக்கு 2-3 days பாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களுக்கு இதுதான், எனக்கு இது போதும்டா, இவங்க கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு போதும். ஒரு மாதிரி சண்டை அது இதுன்னு இல்லாமல் நீங்களும் இவங்கியும் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக அப்படி இருக்கீங்க. ஸோ இவங்கியுமே அவங்கக்கிட்ட வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுறாரு. அவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு, அவங்கள ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் அவரை கத்துறீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. பாடி கார்ட்ஸ்லாம் இது நம்ம இவங்கி சாரா, எப்பா இன்னும் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் பார்த்து அவங்களும் இவங்க சார் இப்படி இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 2-3 days பாஸ் ஆகுது. ஸோ ஒன் ஃபைன் நைட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செம்ம டயர்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி இவங்கக்கிட்ட வெளியே போயிட்டு வந்திருப்பீங்க, ஆக்சுவலி பீச் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து செம்மையாக டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே பத்து தூங்கிட்டீங்க டின்னர் சாப்பிடாமையே. இவங்க வந்து ஆக்சுவலி வெளியே போயிருப்பார். வெளியே போயிட்டா அப்படியே உள்ளே வேக வேகமாக வராரு. நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சாப்பிட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இவங்க வேக வேகமாக வந்துட்டு வயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் தான் தூங்கிட்டு இருக்கீங்களே. ஸோ அவர் அப்படியே உள்ளே வந்து பெட்டில் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் செம்ம டயர்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு ஸ்மைலோட தூங்கிட்டாளா, சரி ஓகே இவ்வளோ எப்படியாவது கிளப்பி கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அவர் கையில் வந்து ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அங்கே இருக்க டேபிளில் வச்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவங்க ஃபேஸை பார்க்குறாரு. அவரோட ஹேண்டை வந்து எடுத்து உங்கள் ஃபேஸில் கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு தம் ஃபிங்கர் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து தூக்கத்தில் அப்படியே சினுங்குறீங்க. அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்து லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா இவங்க வந்து அவ்வளோ பிரைட் ஸ்மைலோட உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மைலோட பார்த்தது கிடையாது இவங்கிய. நீங்கள் அப்படியே வைடாகுது உங்கள் ஐஸு. அம்மோ நீ எவ்வளோ அழகாக சிரிப்பியா அப்படின்ற மாதிரி தூக்கத்தோடையே சொல்கிறீங்க. உங்கள் ஐஸ் வந்து பயங்கர வைடாக இருக்குது. இவங்க வந்து ஸ்மைலோடைய, ஏன்டி நான் சிரிக்கிறது உனக்கு பிடிக்கலையா, எவ்வளோ கேட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு அவனோட ஹேண்டோட உங்கள் ஹேண்டை வச்சுட்டு, இவங்கயா நீங்கள் இந்த மாதிரி சிரிக்கிறீங்களா, உனக்கு மட்டும் வேணா சிரித்து காமிக்கிறேன், மற்றவங்களுக்காக நான் சிரிக்க முடியாது, சரி ஓகே சரி எனக்கு பசிக்குது சாப்பிட போடலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, சரி ஓகே நீ கிளம்பு, நான் உனக்கு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸைட்டிங்காக சொல்கிறீங்க. சரி இந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு.
நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ட்ரெஸ் அவ்வளோ செம்மையாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. அது வந்து ஒரு பார்ட்டி வியர் ட்ரெஸ் மாதிரி, ஃபுல் பாடிகான் ட்ரெஸ்ஸு, ஒரு பிளாக் கலர். நீங்கள் அதை அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துட்டு, வாவ், இது செம்மையாக இருக்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி டேஸ்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ், இவங்க இஸ் ஆல்வேஸ் யூனிக். அதுவும் என் பொண்ணாட்டிக்கு நான் பார்த்து செய்ய மாட்டேனா. சரி, போட்டு ரெடியாரு, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ ஹாஃப் அன் ஹவரில் வருவேன், ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபோர்ஹெட்லையும் உங்களோட லிப்ஸ்லேயும் வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கோட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலோடையே உங்கள் லிப்ஸில் கையை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. இவங்க அப்படியே வெளியே போயிட்டான். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறீங்க. அவ்வளோ ஃபிட்டாக உங்களுக்குனே தச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கீங்க. எப்பட்றா இவனுக்கு என்னோட அளவு தெரியும்? அவன் தான் என்னை ஸ்டாக் பண்ணியிருக்கானே, அவனே ஒரு மாஃபியா வச்சு என்னோட சைஸை கொண்டு கலெக்ட் பண்ணியிருப்பான், பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக ரெடியாக இருக்கீங்க. அப்படி நீங்கள் மிரர் பார்த்துட்டு ஒரு டார்க்கான லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க வந்து ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். நீங்கள் அப்படியே அந்த லிப்ஸ்டிக்கோடையே திரும்பி பார்க்குறீங்க. இவங்கயுமே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் 2 பேருமே அப்படியே ஸ்டார் பண்ணுறீங்க 2 பேரையும். இவங்கயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஷூட்டில் இருந்திருப்பான், நீங்களுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. இவங்க வந்து அப்படியே அந்த ஃபோனை வந்து அப்படியே வச்சுட்டான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, ஒரு மாதிரி கார்ஜியஸாக அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கீங்க. பிகாஸ் இவங்க வந்து அவங்கள எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி சுடிதார் தான் பார்த்துருப்பான், ஒரு மாதிரி குர்த்தி ஜீன் டாப் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பான். பட் நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டி வேர்லாம் அவன் வந்து உங்களை பார்த்தது கிடையாது. ஸோ உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ட்ரெஸ்ஸே வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. அவன் வந்து ஐஸை வந்து அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்கள் லிப்ஸ்டிக்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க முன்னாடி போய் நின்றுட்டு அம்மோ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி காமிக்கிறீங்க. இவங்க வந்து அவனோட ஒரு ஹேண்ட் வந்து செவத்தில் சாஞ்ச மாதிரி ஒரு ஹேண்டை லிப்ஸில் வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே ஐஸ்லாம் ஒரு மாதிரி போதை ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவனோட ஐஸை பார்க்குறீங்க, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, உங்களால் அவன் ஐஸை பார்க்க முடியல. ஸோ நீங்கள் அப்படியே கீழே குறிஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி ஷையோடு நிற்கிறீங்க. இவங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து அவங்க மேலே வந்து அவனோட மூச்சு காற்று அவ்வளோ சூடாக இருக்குது, அது அப்படியே உங்கள் மேலே வருது. ஸோ உங்களுக்கு பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அந்தளவுக்கு அவனோட மூச்சு காற்று பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக இவங்க நிமிர்ந்து பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். போதுமா, எனக்கு பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பசிக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. இவங்க வந்து அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி உங்கள் லிப்ஸ் அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களுமே இப்போ பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவனோட பாடி உங்களோட பேக் போன்லேருந்து அப்படியே கீழே ரப் ஆகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இவங்கியோட பேக் ஹெட்டை வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. அது 2 பேருக்குமே செம்மையாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து ஒரு ½ அன் ஹவர் போகுது. இப்போ 2 பேருக்குமே செம்மையாக மூச்சு வாங்குது. ஸோ இவங்க வந்து அவனோட லிப்ஸை வந்து உங்கள் லிப்ஸ்லேருந்து எடுக்கவே வேணாம், ஏன்டா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படியே அட்டாச் பண்ணி எடுக்கிறான். இப்போ நீங்கள் 2 பேருமே செம்மையாக மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோர்ஹெடையும் இவங்களோட ஃபோர்ஹெடையும் அப்படியே அட்டாச் பண்ணி தான் இருக்குது. இன்னும் 2 பேரும் செம்மையாக மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்குடி, உனக்கு பிடிச்சிருக்கா? என் லிப்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு உன்னோட லிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபீல் எனக்கு டெய்லியும் வேணும், கொடுப்பியா? நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உங்கள் லிப்ஸ் எனக்கு வேணும்னு தோணுது
அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்து டைட்டாக இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். நீங்களுமே ஸ்மைலோட இப்போ இவங்க கூட போகிறீங்க. இவங்கையுமே அவங்கள பார்த்துக்கிட்டே அப்படியே முன்னாடி போகிறான். நீங்கள் வந்து இவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி குட்டி பொண்ணு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல இவங்களோட நீங்கள் குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் வேறு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதை வேறு தூக்கிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. இப்போ இவங்களுமே ஒரு ஸ்மைலோட அப்படியே அவங்கள பார்க்குறா. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் நடந்துட்டு இருக்கீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே இவங்க வந்து அவங்கள பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டான். நீங்கள் இவங்க என்ன பண்ணுறீங்க? அதான் நடக்க தரல சொல்லிங்க, நானே தூக்கிட்டு போயிருப்பேன் கொல்ல கத்திரிக்கா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் வந்து ஒரு ஸ்மைலோட மூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவங்கள தான் பார்க்குறாங்க. அதில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து ஜோப்புக்கு வேறு அனுப்பி விட்டுறாருங்க. ஜோப்புமே அதை பார்த்துட்டு டோலியாக்கிட்டேயோ ஜிம்மன் கிட்டலாம் காமிச்சிட்டு அவன் ஹாப்பியாக தான் இருக்கான். வயன் மாற்றிட்டான்னு நினைக்கிறேன், அவன் கோவலாக இப்போ படுறதில்ல போல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க வந்து அவங்கள மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இப்போ வந்து அப்படியே பீச் சைட் போகிறான். அந்த பீச் சைடில் அலை வந்து அப்படியே வந்து இவங்களோட காலில் வந்து அப்படி இது பண்ணிகிட்டே போகுது. ஒரு மாதிரி தொட்டு தொட்டு போகுது. இவங்க பீச் சைடுன்னொடனே அவனோட ஷூ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் வந்திருப்பான். கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கழட்டி வச்சுருப்பான். ஸோ அப்படியே நடந்து போகிறான். நீங்கள் வந்து இவங்களோட ஃபேஸு, அவனோட ஹேரு, அவன் வந்து அப்படியே அந்த ஹேர் வந்து காட்டுறது, அவன் வந்து நிறைய காது கம்மல் போட்டிருப்பான்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனோட ஐஸு, அவனோட நோஸ், அவனோட லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனவே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. இவங்க வந்து கீழே வந்து அந்த வாட்டர் கூட வந்து அப்படியே பார்த்துட்டே அப்படியே நிம்மதி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் வச்சுக்கன்னு வேணாம் வாங்காமல் அவனையே ஸ்டார்ட் பண்ணுறது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் வந்து ஐவிங் பண்ணுறான் என்ன அப்படின்ற மாதிரி. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு திரும்பிக்கிறீங்க. ஸோ இவங்க வந்து அப்படியே உங்களை கூட்டிகிட்டு ரொம்ப தூரம் நடக்கிறான். எங்கே போகிறோம்? ரொம்ப தூரம் நடந்துட்டு இருக்கீங்க. அது உனக்கு சர்ப்ரைஸ். வா அப்படின்ற மாதிரி அப்படியே உங்களை தூக்கிட்டே ரொம்ப நேரம் நடக்கிறாரு. சரி யாருக்கு விடுங்க, நான் நடந்து வரேன், உங்களுக்கு கை வலிக்கும், பேசாமரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து போகிறாரு. ஸோ இப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் போகிற வேண்டிய டெஸ்டினேஷனும் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து உங்களை இறக்கி விட்டுட்டு அவன் பேக்கெட்லேருந்து ஒரு பிளைண்ட் ஃபோல்டு மாதிரி எடுக்கிறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிளைண்ட் ஃபோல்டு அவங்க ஐஸ் கிட்ட வந்து டைப் பண்ணிவிட்டு உங்கள் கையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து இவங்கியோட கையை வந்து டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அப்படியே உங்கள் பின்னாடி போயிட்டு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டே அவங்களோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு இங்கே பாரடி பொண்டாட்டி, உனக்கு இது பிடிக்குமா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல, பட் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளைண்ட் ஃபோல்டை அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். ரொம்ப நேரம் கட்டியிருந்தனால அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே முன்னாடி பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர். அங்கே சுற்றி யாருமே கிடையாது. நீங்களும் இவங்க மட்டும்தான். கண் கெட்டுற தூரம் வரைக்கும் அங்கே ஆள் நடமாட்டமே கிடையாது. ரொம்ப தூரம் இவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவ்வளோ செம்மையாக இருக்குது அந்த அலை சவுண்டு. அப்படியே ஃபுல்லாக கேண்டில் லைட் டின்னர், மேலே டென்ட்டு மாதிரி போட்டு அப்படியே பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அது கேண்டில் லைட் டின்னர் பக்கத்துலேயே ஒரு பெட்டு, ஒயிட் கலர் பெட்டு, அது சுற்றி அவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ், மேலே வந்து அது என்ன நெட்டட் போட்டிருக்கான். அது பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி இவங்க பார்க்குறீங்க பிளெஸ்ஃபுல்லாக. இவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு என்னடி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பு பிடிச்ச பக்கத்தில் இழுக்கிறான். நீங்கள் எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணீங்க? செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த கேண்டில் லைட் டின்னர் அந்த சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இவங்க வந்து உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். சரி போகலாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறான்.
போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அங்கே போய் உட்காடுறீங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே யூங்கி உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கான். நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இந்த மெனுலாம் எனக்கு பிடிக்கணும், உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நான் மாஃபியாடி, உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம எப்படி உன்னை வந்து தூக்கிட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஆக்சுவலி வந்து இவங்க உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்து அப்படியே குழந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து நிறையா இவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. இவங்க தான் ஆல்ரெடி எதுவும் பேச மாட்டானே, அவன் வந்து லிசனர் மட்டும்தானே. ஸோ அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ நீங்கள் இவங்க என்னடி மரியாதை குறையுது? இல்லை சும்மா தான் சொன்னேன், நல்லாயிருக்கு. என்ன நம்ம செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. செல்ஃபியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அவன் ஃபோனை வாங்கி இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இவங்க வந்து உருன்னு தான் இருக்கான். சிரிங்க, ஏன் கூட தானே இருக்கீங்க, ஏன் கூட இருந்தால் நீங்கள் சிரிப்பீங்கன்னு சொன்னீங்க தானே. ஓ சரிடி எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறான். நீங்கள் வந்து இவங்க வந்து ஹக் பண்ண மாதிரி அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு நீங்கள் தான் செல்ஃபி எடுக்கிறீங்க. செல்ஃபி எடுக்கிறீங்க. ஆக்சுவலி அந்த செல்ஃபி செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 பிக் எடுக்கிறீங்க. இவங்ககிட்ட ஐயோ செம்மையாக இருக்குல்ல அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்கயுமே அந்த ஃபோட்டோ பார்த்தா ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வால்பேப்பரை வச்சு விட்டுடுறீங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நல்லா இருக்கு, சரி ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கிட்டான். என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை முறைக்கிறீங்க. சரி நல்லா தான் இருக்குது விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 1/2 an hour ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து பீச் சைடில் அப்படியே 2 பேரும் நடந்துட்டு இருக்கீங்க. அவங்க ஹேண்டை வந்து நீங்கள் யோங்கி கூட இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த செம்மையாக இருக்குது அந்த ஃபீலு. அப்படியே ஒரு 1/2 an hour அப்படியே நடக்கிறீங்க, வாக் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த பிளேஸ் பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருக்குது. மேலே வந்து குட்டி குட்டி ஸ்டார்ஸ், அப்படியே லைட் ஹாஃப் மூன் தெரியுது. அப்படியே பக்கத்தில் வந்து அலை சவுண்டு. ஸோ இவங்க வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறான். நீங்களுமே இவங்கக்கிட்ட ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன் ஷோல்டரில் வந்து உங்கள் ஹெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து அப்படியே ஒரு பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறான். அது வந்து அப்படியே ஒரு நெட்டட் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுருது. ஸோ அதனால் வந்து எதுவுமே அங்கே உள்ளே நடக்கிறது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் அது. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க மடியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க, லேப்பில் ஏறி உட்காந்துட்டு அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்டு அவன் ஷோல்டரில் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. இவங்க வந்து உங்களை ஹக் பண்ணியிருக்கான். இப்போ நீங்கள் வந்து இவங்க இயர்ஸ் கிட்ட போயிட்டு அம்மா ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறியா, இல்லை இப்படியே உட்காந்துட்டுருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இயர்ஸ் கிட்ட போய் சொல்கிறீங்க. இவங்க டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி அவங்கள வந்து ஹக் பண்ணியிருப்பீங்கள. ஸோ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு நிமிர்ந்து அவங்கள பார்க்குறான். ஓய் என்ன சொன்னா எனக்கு புரியலையே. நான் என்ன சொன்னேன், நான் எதுவுமே சொல்லலையே. சரிப்பா நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேப்லேருந்து எந்திரிக்க போகிறீங்க. இவங்க வந்து டக்குன்னு பிடிச்சி உங்களை உட்கார வைக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஐஸ்லாம் வியர்ட் ஆகுது. இவங்க வந்து ஒரு ஸ்மக்கோட என்னாடி என்ன அது கீழே ஏதோ ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நெக்கை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து இப்போ வந்து கிஸ் பண்ணுறான் ஜென்டிலாக. நீங்களுமே இவங்களோட நெக்கை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து 2 பேருமே செம்மையாக இப்போ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படியே வந்து ஒரு 1/2 an hour கிஸ் மட்டும்தான் போகுது. இதுக்கு மேலே இவங்க வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா போக போக அந்த கிஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக மாறுது. உங்களுக்கு லைட்டாக வலிக்குது. நீங்கள் வந்து இவங்களோட ஷோல்டரை வந்து டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிக்கிறீங்க. அதெல்லாம் இவங்க கண்டுக்கவே இல்லை. போக போக அப்படியே அந்த கிஸ் வந்து அக்ரெசிவாக மாறி உங்களோட பின்னாடி ஜிப் இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே
லைட்டாக ட்ராக் பண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி அப்படியே கீழே போடுறான். நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இவங்களோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி அதை அப்படியே கீழே போட்டுறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் வேகமாக வந்து அவங்களோட 2 ஷர்ட்டு நீங்கள் இவங்களோட ஷர்ட்டை கழட்டி தூக்கி வீசுறீங்க, அவங்க ட்ரெஸ் அப்படியே கழட்டி தூக்கி வீசிட்டு இவங்க வந்து இன்னும் கிஸ் பிரேக் பண்ணவே இல்லை, அவ்வளோ அக்ரெசிவாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே வந்து உங்களை பெட்டில் லேயாக வச்சுட்டு இன்னும் கிஸ்ஸை ப்ரோக் பண்ணவே இல்லை, நீங்கள் 2 பேரும் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு அவன் மேலே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அவனோட ஹேண்டு வந்து உங்களோட பாடி ஃபுல்லாக எங்கெங்கேயோ ப்ளே ஆகுது. நீங்கள் வந்து யூங்கியோட பேக் ஹெட்டை வந்து டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே ஒரு 1/2 hour இவங்க வந்து உங்களோட பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஹிக்கீஸ் கொடுக்குறான். நீங்களுமே அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மோன் பண்ணுறீங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான், உங்கள் டோலேருந்து ஃபோர்ஹெட் வரைக்கும் நீங்கள் அது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுறீங்க. ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ இவங்க வந்து அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்க்குறான். நீங்கள் வந்து இவங்க வந்து பார்த்துட்டு ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லி வாயக்கூட மூடல, அப்படி அவனோடதை எடுத்து உங்களோடதுல இன்சர்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம், இது யூங்கிக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ அவன் வந்து ஜென்டலாக தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க வந்து உங்களோட டியர்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டே சாரி பிபி கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறான். நீங்கள் பயங்கரமாக வந்து மார்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மார்னிங் சவுண்ட் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே வந்து ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த செக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து ஒரு 5 rounds போயிருப்பான். நீங்கள் அதுக்கு மேலே என்னால் முடியல, நான் விட்டு நான் தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இவங்க வந்து அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து ஃபோன் கால் வருது. ஸோ நீங்கள் 2 பேருமே அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டு அங்கே இருக்க டேபிளில் பார்க்குறீங்க. கேண்டில் டின்னர் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் வந்து இவங்களோட ஃபோன் இருக்கும். ஸோ இவங்க பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி திருப்பியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த ஃபோன் வந்து ரொம்ப நேரம் ரிங் ஆகி அப்புறம் கட் ஆகிட்டு திரும்பியும் ரிங் ஆகுது. நீங்கள் தான் இவங்க அந்த ஃபோன் எடுத்து பேசுங்க, முடியாது பண்ணிட்டு இருக்கான்ல பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஃபோன் வந்து திருப்பி அடிச்சுட்டே இருக்குது. பட் இவங்க எடுக்கவே இல்லை. உங்களுக்கு செம்மையாக டிஸ்டர்ப் ஆகுது. இவங்க அந்த ஃபோன் எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்க வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன்லேயே அப்படியே உங்களை தூக்குறான். எங்கே கூட்டு போகிற, ஃபோன் எடுக்கணும் அவ்வளோதானே, பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே போகிறான். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் வந்து இவங்களோட ஹிப்பில் வந்து ரேப் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே அவங்கள பண்ணிக்கிட்டே தூக்கிட்டு போயிட்டான். அங்கே இருக்க டேபிளில் உட்கார வச்சு பண்ணிகிட்டே தான் இருக்கான். அவன் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் வந்து இவங்க மேலே அப்படியே படுத்துட்டீங்க, உங்களுக்கு ட்ரைன் ஆயிடுச்சு. அந்த ஃபோனை பார்க்குறான், பார்த்தா ஜியோ அப்படின்னு இருக்குது. இவன் ஒருத்தன் நேரங்கட்ட நேரத்தில் தான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஃபோனை ஃப்ளைட் மூடில் போட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பண்ணுறான். உங்களுக்கு முடியல, நீங்கள் போதும் இவங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்க வந்து சரி சாரி இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ இப்படியே வந்து ஒரு midnight 3 o'clock தான் நீங்கள் 2 பேருமே படுக்கிறீங்க. அப்படியே வந்து உங்கள் மேலே வந்து பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு நீங்கள் இவங்க வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. செம்ம டைடு. இவங்கயுமே வந்து செம்ம டைட்டில் இருந்திருப்பான். அவன் மேலே ஃபுல்லாக அவ்வளோ நெயில் மார்க்ஸ், அவ்வளோ பைட் மார்க்ஸ். உங்கள் மேலேயும் அப்படி தான். யூகியோட முதுகு ஃபுல்லாக அவ்வளோ நெயில் மார்க்ஸ் இருக்குது, நீங்கள் கீறி வச்சது. அவனுக்கு அதெல்லாம் லைட்டாக வலிக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் அவன் கண்டுக்கல. ஸோ அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டான். ஸோ இப்படியே வந்து ஒரு ஏர்லி மார்னிங் 7 o'clock ஆகுது. இவங்க வந்து என்னடா அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா ரெண்டு பாடி கார்ட்ஸ் வந்து இவங்க முன்னாடி நிற்கிறாங்க. ஆக்சுவலி வந்து அந்த சைடு திரும்பிட்டு தான் நிற்கிறாங்க. இவங்க வந்து ஏய் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். சார் ஒரு முக்கியமான ஒர்க் வந்துச்சு சார், வரீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அந்த சைடு திரும்பிட்டு தான் கேட்குறாங்க. இவங்க வந்து செம்ம கோவமா அவனோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அவன் வந்து கீழே குனிஞ்சு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து ஆக்சுவலி ட்ரெஸ் இல்லாமல் தானே 2 பேருமே படுத்திருப்பீங்க. ட்ரெஸ்லாம் அங்கங்கே கிடக்கு. ஸோ இவங்க வந்துட்டு அங்கே போய் நில்லுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் சொல்கிறான். அவன் வந்து உங்களை வந்து படுக்க வச்சுட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படியே வந்து சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து கீழே அவனோட பேண்ட்டை மட்டும் எடுத்து போட்டுட்டு அவனோட ஷர்ட்டை வந்து அவன் ஷோல்டரில் போட்டுக்கிட்டே அந்த பேண்ட்டை மாட்டிக்கிட்டே இப்போ வந்து அவங்க முன்னாடி நின்று அந்த ஷர்ட்டை போடுறான். பட்டன்லாம் போடல, அந்த ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு என்ன அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தில் கேட்குறான். அந்த பாடி கார்ட்ஸ் திரும்பி இவங்க டாப் டு பட்டை பார்க்குறாங்க. அவன் மெஸ்ஸி ஹேரு, அவன் பாடி ஃபுல்லாக ஹிக்கிமா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. இப்போ எதுக்கு சிரிச்சிட்ருக்கீங்க என்னன்னு கேட்டேன். அது சார் நேற்று ஹோபி உங்களுக்கு நிறையா கால் பண்ணாரா, நீங்கள் ஃபோன் எடுக்கலையா? ஆமாம் அவன் எடுக்கலை, நான் எடுக்கலை. அது என்ன இப்போது சார் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, உடனே நீங்கள் ஊருக்கு போயாகணும். ஏன்? அது வந்து சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாடி கார்டு ஏதோ சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவங்கிக்கு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அவன் திரும்பி டக்குன்னு உங்களை தான் பார்க்குறான். ஆக்சுவலி நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் பார்த்துட்டு எப்போ எங்கே அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தில் கேட்குறான். நேற்று சார் என்ன புட்டிங்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். சார் அது எங்களுக்கு தெரியல சார். என்ன தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்துறான். அந்த சவுண்டு கேட்டு நீங்கள் வேக்கப் ஆகிட்டு இவங்க எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தூக்கத்திலே பக்கத்தில் இருக்க இவங்க இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் தேடிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து தூக்கத்தில் அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சவுண்டு கேட்டு இவங்க வந்து போய் தொலைங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காடில் வந்து அவங்கள வந்து எழுப்புறான். நீங்களும் அப்படியே இவங்க மேலே அப்படியே எந்திரிச்சு அவன் மேலே இப்படி சாஞ்சிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு பேபி கிளம்பு, நம்மளுக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு நிமிர்ந்து என்னாச்சு, யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. யாருக்கும் ஒன்றும் இல்லை பேபி, கிளம்பி வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அவனே போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்கயா என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்க வந்து ஒரு பெரிய சை பண்ணிட்டு சரி ஓகேவா அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு வேக வேகமாக நடக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் இவங்களோட ஃபேஸே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் இவங்க மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகே ஆர்மிஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.